Good morning, children. This is the continuation of our society. So in the previous PPT, we have seen various religious festival. Now we are going to see the national festivals, children. So what is our nation? India is our nation, isn't it? India is our nation. Okay. So what are the festivals generally we will celebrate as a national festival? Do you know, children? That only we are going to see in this PPT. So what you wrote, what you have seen in the top of the PPT, national festivals. What does the picture shows? So the various kinds of military parade, isn't it? Okay. So in the nearer to that picture, you can see our Red Fort. So every national festival, we used to hoist our national flag in this Red Fort, children. Okay. Let us see the next PPT then. So this is our national flag. So national festival. So it gives us feeling of oneness. There because it was celebrated by people of all over India. So we are in India, but we are residing in different state. They used to talk in different languages, but we all united together and celebrated our national festivals. It brought us a feeling of oneness. Okay, so on these days we used to hoist our national flag with due respect. So in all public buildings and schools, etc. So we are proud to be Indians. இல்லையா? ஸோ நேஷ்னல் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவோம்? ஸ்கூலில் பப்ளிக் பில்டிங்லலாம் நேஷ்னல் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஹாய்ஸ்ட் பண்ணுவோமா இல்லையா? ஸோ ஸ்கூல்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். தென் ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஸ்பீச் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ திஸ் பிக்சர் ஷோஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே, சில்ட்ரன். So various parades are giving their salutes to the national flag. The important commanders are standing nearer to the flag, and our prime minister also standing nearer, and they all took oath. Isn't it? Have you seen, children, where it was happened? In our Delhi. So, for remembering our freedom, that was celebrated as Independence Day at every year 15th August. So, in the 1947, we got freedom from British rules. So, that day was celebrated as Independence Day. Okay, children. புரியுதா? ஸோ 1947 வரைக்கும் நம்மளை வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ். ஸோ அந்த ரூல்ல இருந்து நம்ம வெளியில கொண்டு வந்தாங்க. நம்மளே அப்புறம் நம்ம நாட்டை நம்மளை வந்து ஆட்சி செய்துக்கிட்டோம். இப்பெல்லாம் பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் யாரா இருக்காங்க? தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தென் இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் இப்போ வந்து நம்ம என்னதான் இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியை வச்சு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், ஆட்சி பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ பிஃபோர் 1947 the foreigners rules our country. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்ககிட்ட இருந்து வாங்கின ஃப்ரீடத்தை தான் நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம். சரியா? ஸோ இந்த ஃப்ரீடத்தை வாங்குறதுக்கு நிறைய லீடர்ஸ், our national leaders fight against. Many were sacrifice their life. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்க, சிறையில இருந்தாங்க நிறைய பேர். எல்லாவற்றில இருந்தும் அவங்களுடைய முயற்சினால நமக்கு வந்து என்ன கிடைச்சது? ஃப்ரீடம். ஸோ நவ் we are enjoying that freedom, children. Before that not. ஸோ 1947க்கு முன்னாடி இது மாதிரிலாம்
ஃப்ரீடமாவே இருக்க முடியாது. பிரிட்டிஷ் பீப்புள் தான் ரூல் பண்ணி அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஸோ நம்ம நேஷனல் லீடர்ஸ் லைக் காந்தி ஜெயந்தி, ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, வேரியஸ் நேஷனல் லீடர்ஸ் அவங்கெல்லாம் நமக்காக போராடி இந்த ஃப்ரீடத்தை என்ன செய்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயா நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். ஸோ we have to remember all our national festival, national leaders during that national festival. Children, don't forget. So on that day what we have to do generally, மார்வேட போட்டி நம்ம ஸ்கூல்லாம் வைப்பாங்களா? ஸோ நேஷ்னல் லீடர்ஸ் மாதிரி நிறைய போட்டியிலலாம் வருவீங்களா? மார்வேட போட்டியிலலாம் ஃபன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைப்போமா? அந்த நேஷ்னல் லீடர்ஸ் மாதிரி நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுவீங்க அந்த சமயத்தில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா? ஸோ we should never forget our national leaders, children, because of their sacrificial life we got freedom now. Okay? ஸோ ஒரே ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மட்டும் இங்கே பாருங்க, எல்லா பீப்புளும் அங்கே கூடி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இல்லையா? அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்களா, ஷூட் பண்ணுவாங்க, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் அடிப்பாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் பண்ணாங்க. ஸோ அங்கே யார் நிற்கிறான்னா, காந்தி ஜெயந்தி பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே நிற்கிறாங்க. காந்தி ஜெயந்தியில் காந்திஜி. ஓகே, புரியுதா? சரி. ஸோ அதனால அதை ரிமெம்பர், ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்னால தான் நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படிங்கிறக்காக இந்த பிக்சர் போட்டிருக்கேன் நான். ஸோ we should not forget their struggles. ஓகே, அதுக்கு பாருங்க பரேட், அதுக்கப்புறம் பாருங்க ப்ரொசஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ரொசஷனாக வருவாங்க இப்படி. ஓகேவா? ஸோ இது மாதிரி டெல்லியில் என்ன செய்யும், நடக்கும். ஓகே, the next national festival is Republic Day. So during that day also we used to hoist our national flag. Generally during the Republic Day our president hoists the flag. Okay, so then on that day the Indian Constitution came into force. That is 26th January. சரியா? இந்த 26ஆம் தேதி ஜனவரியில தான். ஸோ 1947 நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கினாலும் திருப்பி 3 years கழிச்சு தான் நமக்கு வந்து ரிபப்ளிக், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியனுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை வந்து உருவாக்குனாங்க. அது ஃபோர்ஸுக்கு வந்தது 26 ஜனவரி. அதை தான் நம்ம ரிபப்ளிக் டேயா கொண்டாடுறோம். ஓகேவா? திஸ் இஸ் Gandhi Jayanti. So the birthday of Mahatma Gandhi is 2nd October is celebrated as Gandhi Jayanti. Okay va? So the birthday of Mahatma Gandhi, அதுதான் 2nd October தான் நம்ம வந்து காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் இல்லையா? காந்திஜியை நம்ம ஏன் வந்து கொண்டாடணும், அவருடைய பர்த்டேயை ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொன்னேன்ல, இண்டிபெண்டன்ஸ் டேயோட நிறைய நேஷனல் லீடர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் தான்? காந்திஜி தான். ஓகேவா? ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸோ அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் இந்த இண்டிபெண்டன்ஸை வந்து என்ஜாயே பண்ணலை. அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. ஓகேவா? ஸோ அதனால அவர் தான் ஒரு பெரிய கூட்டத்தையே இந்தியா முழுவதிலையும் அந்த போராட்டத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்தது காந்தி ஜெயந்தி தான். அவருடைய அகிம்சை கொள்கை உலக அளவுல என்ன செய்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அவங்க அடிச்சாலும் திருப்பி கொடுக்காம, பேசாம அகிம்சை வழியிலேயே போராடி அந்த மெயினா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த அகிம்சை கொள்கை தான் ஒரு பெரிய திருப்பமா இருந்தது. சரியா? ஸோ இதனால அகிம்சை கொள்கைனால நிறைய மக்கள் வந்து நாடு முழுவதும் அவர் பின்னாடி போனாங்க. ஸோ இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யிட்டாங்க, இந்தியாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? புரியுதா இல்லையா? ஸோ அதனால we should remember Gandhiji at the 2nd October and we are celebrated as Gandhi Jayanti. Okay. Now we are going to see the folk arts.
What is folk arts, children? So generally in Tamil Nadu, பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்னா என்ன ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா என்ன? பழங்காலத்துல உள்ளவங்க வந்து நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு. அதுக்குன்னு சில பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போங்க, எந்த வீடுகளுக்கு போங்க, ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு டிராயிங் வரைகிற இது இருக்கும் இல்லையா, கலையின் எந்த ஒரு டிராயிங் இருக்கும், அதான் ஃபோக் ஆர்ட்ஸ். ஸோ இன்னும் வந்து வேற என்னென்ன ஃபோக் நமக்குரியது, நமக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு உரிய ஃபோக்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கரகாட்டம் பார்த்துருக்கீங்களா? இது தமிழ்நாட்டில் தான் இந்த ஃபேமஸ். ஸோ அந்த காலத்துல இருந்து இந்த இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த பாட்டு, சலங்க ஒலி, இந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ஒன்று அந்த மேலே வச்சிருக்கிறது கீழே விழுகாம ஆடணும் இல்லையா? ஸோ இட்ஸ் ஒரு டேலண்டட் டான்ஸ் அது கரகாட்டம். ஓகேவா? ஸோ இது தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ். ஒயிலாட்டம் பாருங்க, பொதுவாக ஜென்ஸ் ஆடுறதுதான் ஒயிலாட்டம். ஒரு பாட்டு வந்து ரைமிங்காக பாடிக்கிட்டே அப்படியே ஆடுவாங்க, இது ஒயிலாட்டம். கிராமங்களெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க தப்பாட்டம், அதை அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறது, அதான் தப்பாட்டம். ரெண்டும் ஸோ கையில் மியூசிக், டான்ஸ் வித் டான்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த சத்தத்துக்கே அதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம், ஆடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதான் தப்பாட்டம். அடுத்து ஸ்ட்ரீட் பிளே, தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தெருக்கள்ல போய் இந்த மாதிரி சின்ன சின்ன டிராமாக்களை என்ன செய்வாங்க, போடுவாங்க, அதான் ஸ்ட்ரீட் பிளே. பொய்க்கால் குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் பார்த்துட்டீங்களா? சிலம்பாட்டம், சிலம்பு வச்சு ஆடுறது தான் சிலம்பாட்டம். ஓகே, சரி. ஃபோக் ஆர்ட்ஸ் இன்க்ளூட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் முன்னாடி நிறைய பார்த்தோம், நிறைய டான்ஸ் பார்த்தோம், ஆர்ட் பார்த்தோம். ஆர்ட்னா என்ன, படங்கள் இல்லையா, அதெல்லாம் ஒரு சில தான் கொடுத்துருக்கோம், நிறைய இருக்கு. தென் அந்த ஃபோக் ஆர்ட்ல எதெல்லாம் உள்ளுக்குள்ள வரும்னா, ஃபோக் சாங், டான்சஸ் பார்த்துட்டோம், ஸ்டோரிஸ், பப்பட்ஸ் அண்ட் மோர். அந்த ஸ்ட்ரீட் பிளே எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஃபோக் சாங், நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ it was developed and followed these arts over many years. There are many kinds of dances in Tamil Nadu that only we have seen in that picture இல்லையா. There is special costumes worn by the dancers by colorful இல்லையா. They can make their own costumes and ornaments from locally available natural materials. All are handmade. That is very very important. ஓகேவா? சரி, ஃபோக் சாங் பத்தி பார்க்க போறோம் இனிமே. ஓகே, நாட்டுப்புற பாடல் பாருங்க. தே ஆர் தி சிங்கர்ஸ் ஆஃப் நாட்டுப்புற பாடல். சரியா? யாரெல்லாம் இவங்க உங்களுக்கு தெரியுமா? மேல ப்ளூ கலர் சாரி சின்ன பொண்ணு, அவங்க பேரு. அடுத்து இவங்க ரெண்டு பேர் யாரு? அனிதா குப்புசாமி இல்லையா. அடுத்தது இங்க பாருங்க, டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், பறவை முனியம்மா, இவங்கெல்லாம் யாரு? ஃபேமஸ் சிங்கர்ஸ் ஆஃப் நாட்டுப்புற பாடல். ஓகேவா? நாட்டுப்புற பாடல் பாடுறதுல இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் சாங்ஸை பாடுறதுல இவங்கெல்லாம் திறமை பெற்றவங்க. இந்த பாட்டுகள்லாம் கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? கேட்டு பார்த்துருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன நாட்டுப்புற பாடல் மட்டும் உங்களுக்காக நெட்ல இருந்து எடுத்திருக்கு. எங்க ஊரு நல்ல ஊருங்க, ஆனா இப்ப ரொம்ப சீர்கேடுங்க, சொல்ல போனா வெக்க கேடுங்க, நீங்க எல்லாருமே வந்து பாருங்க, 5-6 டியூப் லைட் எரியும் இங்க. ஓகே, இது மாதிரி பாட்டுகளை எளிமையான முறையில எழுதி பாடுறதுதான் நாட்டுப்புற பாடல்கள். சரி, நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, டியூரிங் யுவர் ஹோம்ஒர்க் நான் நிறைய சிங்கர்ஸுடைய பிக்சர் காமிச்சேன். அந்த சிங்கர்ஸ் பாடின ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாடல்ல ஒரு கவி மட்டும் பாடி வீடியோ எடுத்து ஹோம்ஒர்க்கா சென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? பொய்க்கால் குதிரை ஆட்டம் பார்த்துட்டீங்களா?
அடுத்து பாருங்க, தப்பாட்டம். அதை அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறது, அதான் தப்பாட்டம். ரெண்டும். ஸோ கையில் மியூசிக், டான்ஸ் வித் டான்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும், அந்த சத்தத்துக்கே. தென் ஒன் இம்பார்ட்டன்ட், த லல்லபி. லல்லபின்னா என்ன? தாலாட்டு பாடல். தாலேலோ தாலேலோ ஸ்லீப் லிட்டில் ஒன், தாலேலோ தாலேலோ ஸ்லீப் லிட்டில் ஒன், as mother sings and swings, goes the cradle, sleep without fear, smiling all the way, sleep little one, sleep little one, talelo 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 talelo. So this is a lullaby. So இதெல்லாம் வந்து நம்முடைய ஃபேமஸ் ஃபோக் ஆர்ட், தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமஸ் ஃபோக் ஆர்ட். இப்போ யாராவது இது மாதிரி தாலேலோ தாலேலோன்னு அம்மா யாராச்சும் தாலாட்டு பாடுறாங்களா? தாலாட்டு பாடுறாங்களா? யோசித்து பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே சில்ட்ரன். ஸோ வாட் ஹோம்ஒர்க் ஐ கேவ்? என்ன சொன்னேன்? நான் நிறைய பிக்சர் காமிச்சேன் சிங்கர், நாட்டுப்புற பாடல்கள் சிங்கர்ஸை. அவங்க பாடல ஏதாவது ஒரு பாட்டில் ஒரு கவியை மட்டும் என்ன பண்ணணும், பாடி ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யணும், சென்ட் பண்ணணும். ஓகேவா?